வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர் பக்தவத்சலம், ஆலோசகர் ராமானுஜம் ஆகியோர் முன்னிலை தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. சேதராப்பட்டில் படித்த இளைஞர்களுக்காக 800 ஏக்கரில் தொழில்நுட்ப பூங்கா அமைய இருக்கிறது. அதில் 100 ஏக்கரில் சென்னை உயர்தர கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் துவங்கப்படும். தட்டாஞ்சாவடி பகுதியில் அரசிடத்தில் 21.30 ஏக்கரில் 1250 கோடி ரூபாய் மதிப்பில் தகவல் தொழில்நுட்பத்திற்காக சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும். வீடில்லாதவர்களுக்கு 500 சதுர அடியில் காலி இடம் வாங்க 15 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படும். பெண் குழந்தை பிறந்தால் 50,000 ரூபாய் மாநில அரசு டெபாசிட் செய்யப்பட்டு வருகிறது. இது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். முதியோர் பென்ஷன் உயர்த்தப்படும். கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சிறப்பு புற்றுநோய் மருத்துவமனை அமைக்கப்படும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் மானியத்துடன் 2 லட்சம் ரூபாய் எலக்ட்ரிக் ஆட்டோ வழங்கப்படும். மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். லிங்காரெட்டிப்பாளையத்தில் உள்ள சுகர் மில்லை தனியார் பங்களிப்புடன் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பொதுப்பணித்துறை சார்பில் பல இடங்களில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து 20 லிட்டர் குடிநீரை 7 ரூபாயில் விநியோகிக்கப்படும். மேலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்த உள்ளதாக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நம்ம சேதராப்பட்டில் ஐஐடி ஒரு ஐடி பார்க் அது. நம்மளோட புதுச்சேரி மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. அதற்காக ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் வந்து அது கன்சல்டன்ட்டை போட்டு ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு நிதி உதவி கேட்டு அனுப்பியிருக்கிறோம். அது ஆல்ரெடி ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்திருக்கு. அது நரம்பையில் முதல் கட்டமாக 50 எம்எல்டி டீசாலினேஷன் பிளான்ட் போடுறோம். ரெண்டாவது கட்டமாக இன்னொரு 50 எம்எல்டி. அதை அந்த தண்ணி வந்த பிறகு எல்லார் வீட்டுக்கும், ஏன்னா புதுச்சேரி அரசுக்கு எல்லா வீடுகளுக்கும் 3 லட்சம் வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் மூலமாக விநியோகிக்கப்படுகிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிந்திருக்கும். அதற்காக மத்திய அரசினுடைய பதக்கத்தை பெற்றிருக்கிறோம். இப்பொழுது தூய குடிநீர் கொடுப்பதற்கான முயற்சி நம்முடைய அரசு எடுக்க இருக்கிறது. அதே போல் உங்களுக்கெல்லாம் தெரியும், பல இடங்களில் வந்து எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம என்னென்னா ஒரு சேவை உரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று போடுறோம். அதாவது ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் ஒன்று பண்ண போகிறோம். சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் ஒன்று இருந்தது. சார்ட்டர் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர்னு ஒன்று இருந்தது. அது வந்து ஒரு பெரிய சட்டபூர்வமான விஷயங்கள் இல்லை. அதனால் இப்போ வந்து ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு ஒன்று போட்டு எந்த துறையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த மக்கள் கொடுக்கிற விண்ணப்பத்திற்கு உடனடியாக தீர்வு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை நாம் கொடுக்க இருக்கிறோம். அதே போல் இப்போ வந்து நம்முடைய புதுச்சேரி மக்களுக்கு மருத்துவ வசதி என்பது இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவ வசதியை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய துணை நிலையங்கள் வந்து 124 இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திற்கும் நம்மளோட இருக்கிற ரெவென்யூ வில்லேஜே வந்து 92 தான். இந்த 92 ரெவென்யூ வில்லேஜில் 124 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு. இந்தியாவிலேயே ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தில் ஒரு டாக்டரும் நர்ஸும் இருக்கிற ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம் தான். அந்த வாய்ப்பை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் வந்து முயற்சி எடுக்கோம். அதாவது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து இருக்கிற எம்பிபிஎஸ் டாக்டர் தான் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒரு தனியார் பங்களிப்போடு இன்றைக்கு வந்து கூடுதலாக சிறப்பு மருத்துவரை அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா மருத்துவ காப்பீடு இப்போ வந்து சிவப்பு அட்டைதாரர்கள் மட்டும்தான் மருத்துவ காப்பீடு இருக்கு. இனிமேல் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிருக்கிறோம். அதே போல் இன்னைக்கு வந்து சுற்றுப்புற சூழலில் நாங்கள் ரொம்ப கவனம் செலுத்த இருக்கிறோம். இந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000க்கு மேலே ஆட்டோ ஓடுது, பெட்ரோல் டீசல். அதனால நிறைய சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுது. அவங்க வந்து ஆட்டோ, அதாவது எலக்ட்ரிக்கல் ஆட்டோ வாங்குறதுக்கு நம்ம புதுச்சேரி நம்முடைய அரசு வந்து என்ஆர் காங்கிரஸ் அரசு ஒரு 2 லட்சம் ரூபாய் அளவிற்கு வந்து மானியம் கொடுப்பதற்கான ஒரு இந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கிறோம். அதே போல் டெம்போக்கள் ஆட்டோவை மாற்றுறதுக்கும் மானியம் வழங்க போகிறோம். அதாவது மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து மகளிர் உதவித்தொகை வந்து இப்போ சிவப்பு கார்டு மட்டும்தான் இருக்குது. மஞ்சள் அட்டைக்கும் கொடுப்பதற்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். அது விரைவிலே ஆட்சி அமைந்தவுடன்
அது விரைவில் வழங்கப்படும். இதை வந்து பல தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்முடைய மக்கள் முதல்வர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே நம்ம வந்து பெண் குழந்தை பிறந்தால் 50,000 ரூபாய் வைப்பு நிதின்னு போட்டிருக்கோம். அது 18 ஆண்டு காலம் கழித்து அது வந்து 2 லட்சம் 2.5 லட்சமா வரும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இதை நம்முடைய பிரச்சாரத்தின் போது நம்முடைய முதல்வர் அவர்கள் 1 லட்சம் ரூபாயாக பிறந்த பெண் குழந்தைக்கு வைப்பு நிதி 1 லட்சம் ரூபாய் என்று இப்போது இந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறோம். அது ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டம் மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது. அதே போல இன்றைக்கு வந்து நம்ம லிங்காரெட்டிப்பாளையம் சுகர் மில்லு மூடப்பட்டிருக்கிறது. தனியார் பங்களிப்புடன் அதை மீண்டும் இயக்கப் போகிறோம் என்று ஏற்கனவே நம்முடைய முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தார்கள். அதற்கான ஒரு தனியார் பங்களிப்போடு செய்வதற்கான ஒரு நிலைமையும், அதே போல IPL அதாவது இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட் என்ற இந்திய அரசு நிறுவனம், அதன் மூலமாகவும் இந்த நிறுவனத்தை லிங்காரெட்டிப்பாளையம் கரும்பு ஆலையை மீண்டும் புனரமைப்பதற்கு ஒரு முயற்சியும் ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. அரசாங்கத்தோடு சேர்ந்து, மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து அவர்கள் வந்து பல மாநிலங்களில் இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட் என்கிற இந்திய அரசு நிறுவனம் பல மாநிலங்களில் நம்முடைய அரசு நஷ்டமாகியிருக்கிற பல சர்க்கரை ஆலைகளை ஏற்று நடத்துகிறார்கள். ஏற்கனவே அந்த முறையிலும் இதை நடத்துவதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதேபோல சூரிய ஒளியில் இயங்குகிற பம்ப் செட்டுகளுக்கு எல்லோருக்கும் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கான ஒரு 100% மானியத்தில் வந்து கொடுப்பதற்காக எழுதியிருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து புதுச்சேரியில் வந்து உங்களுக்கு தெரியும், பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வி உதவி திட்டம் ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே 40,000 ரூபாயில் ஆரம்பித்து இப்பொழுது 5 லட்சம் வரை வீடு கட்டத்துக்கு கொடுக்குறோம். ஆதி திராவிட மக்களுக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இது அரசாங்கம் கொடுக்கிற அந்த இலவச மனைப்பட்டா அல்லது சொந்தமா மனை வைத்திருந்தால் அவர்களுக்கு கிடைக்குது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகத்திற்கு ஆதரவாக கட்சித் தலைவர் நேரு தீவிர சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். இளைய தளபதி விஜய் நல்லாசியுடன் நடைபெறும் இந்த பிரச்சாரத்தில் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களிடம் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி அவர் கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு, தட்டாஞ்சாவடி தொகுதி எனக்கு நன்கு அறிமுகமானது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் மக்களின் தேவைகளை சரியாக கவனிக்கவில்லை. பொதுமக்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் என் நேரமும் மக்களுக்காக உழைக்கும் இளைஞனாக விநாயகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளேன் என்றார். மேலும் இங்கு வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, மின்சார கட்டண உயர்வு, மின்சார தனியார் மயமாக்கல், போலி மருந்து பிரச்சினை, லஞ்சம், கமிஷன் உள்ளிட்ட பல அடிப்படை பிரச்சனைகள் நீடித்து வருகின்றன. இதை மாற்ற நேர்மையான மாற்றம் தேவை என்றும் தெரிவித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் மீண்டும் மக்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள். இதுபோன்றவர்களை நிராகரித்து விநாயகத்திற்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெற செய்யுங்கள் என பொதுமக்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த பிரச்சாரத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த தொகுதி எனக்கு ஒன்றும் புதிய தொகுதி இல்லை. திரு விநாயகம் வேட்பாளராக இருக்கக்கூடியவருக்கும் இந்த தொகுதி ரொம்ப பரிச்சயமான தொகுதி. அதனால இந்த தொகுதியில ஒரு 10 ஆண்டு கால பின்தங்கிய தொகுதியா மாறிடுச்சு, எல்லோ மக்கள் இவ்வளவு அவசரப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக நிறைய குறைபாடுகள் இங்க இருந்த மக்கள் எனக்கு தெரியப்பட்டிருந்தாங்க. அது இருந்தாலும் அது சிஎம் தொகுதியா இருக்குது, அதை பத்தி நம்ம அதிகமா விமர்சிச்சா நல்லா இருக்காது. அதனால நான் வந்து இதை பத்தி திரு சிஎம் அவர்களே நான் நிறைய தடவை சொல்லிடுறேன். இங்க வந்து மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க, எந்த ஒரு அடிப்படை வசதியும் அவங்களுக்கு ஏற்படுத்தி தரல. ஒரு சட்டமன்ற அலுவலகத்துல சொல்லி அவங்க மூலியமா ஒரு வைத்தியத்துக்கு நம்ம போகணும்னாலும் அந்த மக்களுக்கு தேவையான சலுகைகளை பெற்று தரத்துக்கு யாரும் ஒரு சொல்றது கூட ஒரு ஆள் இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னால சரி நான் பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா என்னுடைய இடத்துலதான் தலைமை அலுவலகமே இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஈசிஆர் ரோட்ல அந்த அலுவலகம், அங்க உக்காந்துட்டு வேலை பார்த்துட்டா கூட இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் சரி, அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் சரி அங்கிருந்தே செய்து தரப்படும். இதெல்லாம் வந்து என்னவோ தெரியல, அவர் காதுக்கு போயும் அது கவனிக்கலையா இல்ல அவருக்கு தெரிஞ்சியும் இதுல சரி பாத்துக்கலாம்னு விட்டாரு. வரிசை எண் 5 உள்ள குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அவரை வெற்றி பெற்றால்தான் இந்த
பகுதிக்கான முன்னேற்றத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்க என்பதை நான் உறுதியாக கூற முடியும். ஏனென்றால் நான் கடந்த 30 ஆண்டுகளாக மக்கள் நல பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். நான் தொடங்கி நடத்தி கொண்டிருந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் என்ற இயக்கத்தின் பொதுச் செயலாளராக திரு விநாயகம் அவர்கள் என்னுடன் சேர்ந்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த களப்பணியின் மூலமாக எனது உருளையம்பேட்டை தொகுதி மட்டுமல்லாது புதுச்சேரி முழுவதும் மக்களுக்கான நலத்திட்டங்களின் குறைபாடுகளை களைய பல கட்ட போராட்டங்களை பொதுநல அமைப்புகளோடு நாங்கள் போராடிய போது அவருக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கடந்த சில வாரங்களாக அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தன. இந்த நிலையில் வேட்பாளர்களின் நலன் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைகிறது. அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கூறினர். தேர்தல் அமைதியாக நடைபெறுவதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் விதிமுறைகளின்படி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் அடுத்த 3 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளன. 1099 ஓட்டுச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தேர்தல் நாளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் புதுச்சேரிக்கு வருகை புரிந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பேசினார். இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இந்திராநகர் தொகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வு தேர்தல் இறுதிக்கட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் பிரச்சார வேகத்தை மேலும் அதிகரித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகம் வரிசை எண் 5 குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இளைய தளபதி விஜய் ஆதரவுடன் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய வேட்பாளர் விநாயகம், தட்டாஞ்சாவடி தொகுதி கடந்த ஆண்டுகளில் பெரிதும் பின்தங்கியுள்ளது. கடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஊழல் வழக்கு சிறை சென்றதால் தொகுதியில் அடிப்படை வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்கள் மாற்றம் எதிர்பார்த்து வாக்களித்தும் கடந்த 5 ஆண்டுகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த தொகுதியில் வேலைவாய்ப்பு, புதிய திட்டங்கள், அடிப்படை வசதிகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை. மின்சார கட்டண உயர்வு, தனியார் மயமாக்கல், ஊழல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் மக்களை பாதித்துள்ளன. ஆகவே நேர்மையான ஆட்சிக்காக குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த பொதுமக்கள், தேர்தல் நேரத்தில் மட்டுமல்லாமல் எப்போதும் மக்களுடன் இருக்கும் வேட்பாளர் நீங்கள்தான். உங்கள் சேவையை பார்த்து மற்றவர்கள் பயப்படுகிறார்கள். இம்முறை உங்கள் வெற்றி உறுதி என்று ஆதரவு தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் MC சம்பத் புதுக்கடை கழுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு கூறினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக வடக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் புதுக்கடை மணிகண்டன் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பளித்தார். இதனைத் தொடர்ந்து திறந்தவெளியில் புதுக்கடை, மேட்டுப்பாளையம், சிங்கரிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழியெங்கும் பெண்கள் மலர் தூவி அவரை வரவேற்றனர். இந்த பிரச்சாரத்தில் அதிமுக கடலூர் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர் சுந்தர்ராஜன், வடக்கு ஒன்றிய செயலாளர் அழகானந்தம், பொதுக்குழு உறுப்பினர் ஜெயச்சந்திரன், புதுக்கடை பொறுப்பாளர் நந்தகோபால் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ராமசுப்பு, அன்பு, ஜெகன், முருகன், பன்னீர், ஆறுமுகம், அப்பர் சுந்தரம், குமாரதேவன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஜெபராஜ், மணிகண்டன், பாமக நிர்வாகிகள் சுதாகர் மற்றும் புஷ்பராஜ் உள்ளிட்ட அதிமுக மற்றும் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராஜசேகரனை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தலைமையில் ரோட் ஷோ நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது சாலை முழுவதும் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலத்தூவி நிதின் நவீனை உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து அவர் திருநள்ளாறு பகுதியில் வேட்பாளர் ராஜசேகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த ரோட் ஷோவில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய நிதின் நவீன், புதுச்சேரியின் வளர்ச்சியை பிரதமர் மோடி மனதில் கொண்டு செயல்பட்டு வருகிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும். புதுச்சேரி வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் நேயம் மக்கள் கழகம் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகத்திற்கு ஆதரவாக கட்சித் தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரென்கின்ற குப்புசாமி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். தொகுதி முழுவதும் சுற்றி பார்த்து பொதுமக்களை சந்தித்து அவர் வரிசை எண் 5 குக்கர் சின்னத்திற்கு வாக்களித்து விநாயகத்தை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பிரச்சாரத்தின் போது கடந்த 10 ஆண்டுகளாக பின்தங்கிய நிலையில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டுவர மாற்றம் தேவை, அதற்காக விநாயகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். இந்த பிரச்சாரத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். தாய்மார்களே மறந்துள்ள அவர்கள் நாம் வாக்களிக்கிறது உங்களுக்காக வாக்காளர்கள் மக்களை தத்தாஞ்சாவடிகளில் ஒரு மாற்றத்தை உருவாக்க நமது இளைஞர்களாக நம்மளால முடியும். நம் சகோதர சகோதரிகளாக நம்மளால முடியும். நம்மளை மாற்றத்தை உருவாக்க புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக NDA கூட்டணி வேட்பாளர் ஜெயக்குமார் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆகியோருக்கு ஆதரவாக அதிமுக தொகுதி செயலாளர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் தலைமையில் பேரணி மற்றும் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. பெரியார் நகர் பகுதியில் தொடங்கிய இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி வீடு வீடாகவும் வணிக நிறுவனங்கள் மற்றும் சிறு தொழிற்சாலைகள் உள்ளிட்ட இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து லெலன் வீதியிலிருந்து தொடங்கிய பேரணி தொகுதி முழுவதும் வலம் வந்து மக்களிடம் ஆதரவு கூறியது. இந்த பிரச்சாரத்தை மாநில நகர கழக செயலாளர்கள் அன்பழகன் மற்றும் வேட்பாளர் ஜெயக்குமார் இணைந்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரத்னவேலு கலந்து கொண்டார். மேலும் அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், வார்டு செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த பேரணி மற்றும் வாக்கு சேகரிப்பு நிகழ்வு நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தினார். இந்த வாக்கு சேகரிப்பில் பாஜக பிரமுகர்கள் நாகரத்னம், தங்கராஜ், புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாஜக முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், பொதுமக்கள், மகளிர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வெளியனூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஆதரவாக ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி வட்டார மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் தலைமையில் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. மங்களம் மற்றும் வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரத்னம் தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
தேங்காய்திட்டு, முருகம்பாக்கம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் தனது பேனாமுனை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் தொகுதியின் வளர்ச்சி மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே தனது முக்கிய குறிக்கோள் என உறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் வேட்பாளர் ரத்னத்திற்கு பொன்னாடை அணிவித்து ஆரத்தெடுத்து வரவேற்பளித்தனர். காரைக்கால் மதக்கடி அருகில் உள்ள புலிக்கன் வீதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் ரகசிய தகவலின் அடிப்படையில் கலால்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். கலால் அதிகாரி பொய்யாதமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற சோதனையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 17 கேஸ்கள் பீர் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட மதுப்பொருட்களின் மொத்த அளவு 132.6 லிட்டராகவும் அதன் மதிப்பு ரூபாய் 26,316 ஆகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தேர்தல் காலத்தை முன்னிட்டு சட்டவிரோத விற்பனைக்காக இவை பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தேர்தல் காலங்களில் சட்டவிரோத மது விற்பனை மற்றும் சேமிப்பை தடுக்க இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என கலால்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு ஆலடிமேடு, பனித்திட்டு, பிள்ளையார்குப்பம், நரம்பை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். (2026) சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா நல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி ஆதரவு கோரினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தெடுத்து வேட்பாளருக்கு வரவேற்பளித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் ரவிக்குமார் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து 4 மாட வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து ஆரத்தெடுத்து வரவேற்பளித்தனர். மேலும் விஐசி குரூப்ஸ் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் ஆளுயர பிரம்மாண்ட மாலை அணிவித்து வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, இலட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் கட்சியின் மாநில செயலாளருமான அன்பழகன் முல்லாவீதி, பெரிய பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக உதயநிதி ஸ்டாலின் புதுச்சேரியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பாஜக கொள்கைகளை தடுத்து நிறுத்தி வருவதாகவும் அதேபோல் புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நிறைவாக வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணி கட்சியினர்களுக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி பெற செய்யுமாறு வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் சமூக சேவகர் பிரபாகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 20 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தி வந்தவர் பிரபாகர். தற்போது தேர்தலை முன்னிட்டு லட்சுமி ஹயகிரிவர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார்.
தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வின் போது அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பளித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ளது. அந்த வகையில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிகைவேல் தலைமையில் மேலதாளத்துடன் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி அவரது அலுவலகத்திலிருந்து தொடங்கி காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் சுற்றி JCM கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தது. பேரணியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பேரணிக்கு வழியெங்கும் பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். வரும் தேர்தலில் ஆதரவு வழங்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொண்டனர். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் பல சுற்றுகள் பொதுமக்களை சந்தித்து கைச்சின்னத்திற்கு ஆதரவு கோரிய அவர் கிருமாம்பாக்கம்பேட் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு சென்ற இடமெங்கும் மேலதாளத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் ஆரத்தி எடுத்து பொன்னாடை பூத்தி மாலை அணிவித்து ஆதரவு தெரிவித்தனர். மேலும் பெண்கள் மேலதாளத்துடன் நடனமாடியும் கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்ற திமுக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விழுப்புரம் சொரத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பூஜையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. தொடர்ந்து நாடி சந்தானம், யாத்ராதானம் ஆகிய ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மகா கணபதி ஹோமம், தேவி ஹோமம், லட்சுமி ஹோமம், நேத்திரதானம், தத்துவார்ச்சனை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இரண்டாம் கால யாக பூஜையில் பல்வேறு திரவியங்கள், பட்டு வஸ்திரங்கள், பழவகைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்கள் கோயிலை வலம் வந்து மூலவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம் கருவறை விமானத்தை வந்தடைந்தன. காலை சுமார் 10 மணி அளவில் சிவாச்சாரியார் வேதமந்திரங்கள் முழங்க கருவறை விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை அடுத்து விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர்களான ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாதானூர், மண்ணாடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக தொகுதியில் மேற்கொண்ட பணிகள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கி ஆதரவு கோரினார். அவருடன் காங்கிரஸ், திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது அப்பகுதி மக்கள் வேட்பாளர் TPR செல்வத்திற்கு ஆரத்தி எடுத்து மலர்தூவி பொன்னாடை அணிவித்து வரவேற்பளித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையுள்ளது. இதையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நிறுவி திருப்பட்டினம் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் கணேஷ் தனது தொண்டர்களுடன் இருசக்கர வாகன பேரணியை நடத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பேரணி திருப்பட்டினம் பகுதியின் எல்லையான போலாகம் பகுதியிலிருந்து தொடங்கி திருப்பட்டினம், நிறுவி, விழுதியூர், ஓடுதுறை, மதக்கடி வழியாக சென்று கருக்கலாச்சேரியில் நிறைவடைந்தது. பேரணியில் இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியின் பின்னால் ஆட்டோவில் பெண்கள் அணிவகுத்து சென்றனர். பேரணியின் போது திறந்த வாகனத்தில் சென்ற வேட்பாளர் கணேஷ் மக்களிடையே வாக்கு சேகரித்தபடி சென்றார். மேலும் அவசர உதவிக்காக பேரணியுடன் ஆம்புலன்ஸும் சென்றது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சுப்பையா நகர் பகுதியில் உள்ள வியாபாரிகளையும் பொதுமக்களையும் நேரில் சந்தித்து பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வீடுகள் தோறும் சென்று மக்களிடம் நேரடியாக ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகன பேரணியாக தொகுதி முழுவதும் சுற்றி பிரச்சாரம் மேற்கொண்டு பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தினார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். இதனால் இந்திரா நகர் தொகுதியில் தேர்தல் சூழல் மேலும் பரபரப்பாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்து அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் முன்னாள் அரசு கரடாவுமான அனந்தராமன் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பஞ்சாயத்துகளிலும் பல கட்டங்களாக வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வந்தார். தேடுவார் நத்தம் பகுதியில் பொதுமக்களை நேரில் சந்தித்து கைச்சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினர். இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகன பேரணியாக தொகுதி முழுவதும் சுற்றி கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து தொகுதியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் இணைந்து சோரப்பட்டு, சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரி நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து மலர் தூவி வேட்பாளர் சாய்ஜே சரவணன்குமாருக்கு வரவேற்பளித்தனர். தொடர்ந்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களிடம் ஆதரவு கோரப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜேந்திரன் தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் மற்றும் தெற்கு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பிரச்சாரத்தின் போது கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் குறைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்து கைச்சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது ராஜேந்திரனுக்கு பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். பட்டாசுகள் வெடித்து, ஆரத்தெடுத்து, மலர் தூவி, ஆளுயர மாலை அணிவித்து அவரை வரவேற்றனர். மேலும் இந்நிகழ்வில் திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அருண் மற்றும் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆதரவாளர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு தர்பூசணி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்வில் பாஜக தேசிய ஓபிசி அணி செயற்குழு உறுப்பினர் காசலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக சரவண பவன் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து தொகுதியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் இணைந்து கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து மலர் தூவி வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு பொதுமக்களிடம் ஆதரவு கோரப்பட்டது. பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வேட்பாளர் கார்த்திகேயனை வரவேற்றனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.